guys, once again welcome back to the channel. இன்னைக்கு நம்ம நான் யூஸ் பண்ணுறது ஹெல்மெட்டுக்கு SJCam வந்து டிஃப்ரெண்ட்டாக வச்சு ரெக்கார்ட் பண்ணி பார்க்க போகிறேன். நார்மலாக இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததெல்லாம் சூப்பர் வியூ மோட் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருந்தீங்க. பட் இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா நான் கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து ஹெல்மெட் கேமை தலைகீழாக திருப்பி வச்சு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இது சூப்பர் வியூ மோடில் இல்லாமல் ஜஸ்ட்டு 1080pயில் வச்சு ரெக்கார்ட் பண்ணுறேன். சூப்பர் வியூவாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ப்ராடாக தெரியும். பட் 1080pயில் நமக்கு அந்த ப்ராட் வியூ கிடைக்காது அப்படின்றதுனால தலைகீழாக வச்சு ரெக்கார்ட் பண்ணுறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். ஜஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு மீட்டப் மாதிரி தான். மீட்டப் இந்த சென்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் மீட்டப் கிடையாது. நம்ம யூடியூப்பில் இருக்க 2 பேரை பார்க்க போகிறேன். அது யார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நாங்கள் வந்து ஒரு 8 எப்போ இந்த லாக்டவுன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மார்ச் மாதம் இருந்து நினைக்கிறேன். மார்ச் மாதம் இருந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். பட் ஆனால் ஒரு டைம் கூட நாங்கள் மீட் பண்ணவே இல்லை. இது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் மீட் பண்ண போகிறோம். ஸோ மீட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு நல்லா டிஃபன் சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் சீனரிஸான பிளேசஸ் எல்லாம் போய் கொஞ்சம் கவர் பண்ணிவிட்டு வர போகிறோம். ஜஸ்ட் இது வந்து ஒரு ஹாஃப் டே ஒரு ரைடு மாதிரி தான் இருக்கும். ரொம்ப மாதம் கழித்து ஒரு ஷார்ட் ரைடு போகிறேன். ஷார்ட் ரைடெலாம் நான் அடிக்கடி போவேன். கல்யாணத்துக்கு அப்புறம் போக முடியல. போனால் எங்கேயாச்சும் லாங்காக தான் போயிடுவேன்னு வச்சுக்கோங்களேன். பட் இந்த டைம் தான் கொஞ்சம் சின்ன ரொம்ப சின்ன ஷார்ட் ரைடாக போய்கிட்டு இருக்கேன். சில சேஞ்சஸ்லாம் பண்ணேன். கேமராவை திருப்பி வச்சது, அப்புறம் மைக்கை வந்து வேறு பிளேஸில் வச்சுருக்கேன். இது எந்த அளவு வருதுன்னு பார்த்துட்டு இது நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், இதையே கண்டினியூ பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த ஒரு பொசிஷனை வந்து மறுபடியும் சூப்பர் வியூ மோடுக்கே சேஞ்ச் பண்ணிடலாம். என்னென்னா சூப்பர் வியூ மோடில் நமக்கு வைப்ரேஷன் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது கிடையாது. ஐயோ என்னது இங்கே ஒரு ஆக்சிடெண்ட் என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க. வைப்ரேஷன் ரிடக்ஷன் அது கிடையாது. அப்படியே நமக்கு வண்டி குடுங்குச்சுன்னா கேமராவும் குடுங்கும் அப்படி. அண்ட் என் கையில் இது பார்ப்பீங்க, இது வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கும் இந்த ஜாக்கெட்டு. ஸோ இந்த ஜாக்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப மெமரபிளான ஒரு ரைடு. ரைடு இல்லை, ஒரு ட்ரிப்பு. 2017 எண்டு 2018 நியூ இயருக்காக நாங்கள் ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணி போயிருந்தோம். அதுதான் ராஜஸ்தான், சிம்லா, மணாலி. ராஜஸ்தானில் வாங்கின ஜாக்கெட் இது செம்மையாக குளிர் தாகும். அண்ட் அந்த ட்ரிப்பை என்னால் லைஃப்பில் மறக்க முடியாது. அவ்வளோ சூப்பரான ட்ரிப்பு. பல மெமரிஸ், பல பிளேசஸை சுற்றி பார்த்ததாக இருக்கட்டும். ராஜஸ்தான் போயிட்டு ராஜஸ்தான், ஜெசல்மீர், ஜெய்ப்பூர், தார் டெசர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ராஜஸ்தானில் ஒரு 3 நாளோ இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து சிம்லா இல்லை, அங்கேருந்து ஆக்ரா போயிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட அப்படியே கார் வச்சு அப்புறம் அங்கேருந்து நாங்கள் சிம்லா, மணாலி, அதுக்கப்புறம் கோல்டன் டெம்பிள் இருக்கு இல்லையா, அம்ரிட்சர் கரெக்ட், அந்த லொக்கேஷன். அதுக்கப்புறம் அங்கேருந்து நமக்கு வாகா பார்டர் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா மறக்க முடியாத ஒரு ட்ரிப்புங்க. அந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு இந்த டைம் நான் பைக்கில் போகணுன்னு ஆசைப்பட்றேன். பட் ஆனால் செட் ஆகுமான்னு தெரியல. ஏன்னா அது வந்து 10 நாள் போகும்போது ஃப்ளைட்டில் போயிட்டோம். ஃபஸ்ட்டு டைம் ஃப்ளைட்டில் போன அனுபவம் அது எனக்கு. ஃப்ளைட்டில் போயிட்டோம், வரும்போதும் ஃப்ளைட்டில் வந்துட்டோம். அதனால் டக்குன்னு போயிட்டோம். பட் பைக்கில் போகணும் அப்படின்னா நமக்கு டைம் எடுக்கும், லீவ்ஸ் அதிகமாக தேவைப்படும். 10 நாள் அப்படின்றது எனக்கு கண்டிப்பாக 20 நாள் தேவைப்படும். அந்த மாதிரி லொக்கேஷனை கவர் பண்ணும் அப்படின்னா தெரில எப்படி நமக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆஃபீஸில் வேறு கொஞ்சம் கராராக இருக்காங்க. அதுதான் கவலையாக இருக்குது. என்ன பண்ண தலைவிதியே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண வேண்டியதாக இருக்குது. நம்ம ஒர்க் பண்ணுற லொக்கேஷன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. ஒர்க் பண்ணுற லொக்கேஷன்லேயே கொஞ்சம் ப்ராப்ளம் அப்படின்ற போது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஃபர்கெட் அபவுட் இட். நம்ம ஏதாவது ஒரு டைம் ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிச்சி நம்ம அந்த லொக்கேஷன், அதுக்கப்புறம் லே லடாக் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது, அதெல்லாம் கவர் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாடாக இருக்கட்டும், இல்லை சவுத் இந்தியாவாக இருக்கட்டும், சவுத் இந்தியா இந்த சென்ஸ் கேரளா, கர்நாடகா, அப்புறம் ஆந்திரா அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஸ் தெலுங்கானா, இந்த லொக்கேஷன்ஸ் எல்லாம் வந்து நிறையா பிளேசஸ் கவர் பண்ணணும்னு ஆசை. அதெல்லாம் கவர் பண்ணுவோம். இன்பிட்வீனில் மேபி லடாக் போகிற சான்ஸ் கிடச்சிச்சுன்னா சலூன் கிளம்பிடுவேன். ஏன்னா லடாக் போகணுன்னாலும் எனக்கு ஒரு 25 days கண்டிப்பாக தேவைப்படும்.
25 days to 30 days கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா நான் பைக்லேயே தான் போப்பேன். பைக்கை ட்ரெயின்லலாம் போட்டு அங்கே போய் வண்டி ஓட்டுறது அதெல்லாம் பிடிக்காது. பாருங்கள், எனக்கு ரைட் சைடில் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் வந்து யோயோ கைஸ். வந்தார் அவர், அந்த ஜடை போட்டு நின்றுருக்காரு பாருங்க, ரெட் டிஷர்ட், அந்த அது ரிஃப்ளெக்டர் மாதிரி ஒன்று போட்டிருக்காரு இல்லையா. திடீர்னு வந்தார், வந்து ஹே யோ கைஸ் அப்படின்னாரு. எனக்கு அது பார்க்கும்போது ராஜாராணி படத்தில் ஒருத்தன் ஒல்லியாக வருவான்ல, அவன் பேர் என்ன, பூஷன், பீச்சில் கூட நம்ம ஆரியா கிட்ட அடி வாங்குவோம்ல, அந்த சீன் தான் ஞாபகம் இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே பைக்கர்ஸ் வந்து கூடுவாங்க, நிறையா பேர் நல்லா வெயிட் பண்ணுறதுக்காக வருவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் யார் வந்தாலும் சரி இங்கே வெயிட் பண்ணுவாங்க. அந்த லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஹெப்பால்லேருந்து ரைட் கட் பண்ணி நமக்கு டுவார்ட்ஸ் நந்தி ஹில்ஸ் போகிற ரூட்டு, ஐ மீன் ஏர்போர்ட்டும் அதுதான். ஸோ ஏர்போர்ட் பஸ்ஸஸ் எல்லாம் அங்கே வந்து நிற்கும். அந்த இடம் பேர் வந்து எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. நிறையா சூப்பர் பைக் வேறு பார்த்தேன். இப்போ வேறு ஒரு BMW கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த லொக்கேஷன் அப்படி ஒரு லொக்கேஷனுங்க. பாருங்கள், இங்கே ஒரு ஹார்லி டேவிட்சன் போகுது. படாத பாடு பட வேண்டியதாக இருக்கேன் வரதுக்குள்ளார. எல்லாமே நம்ம ஆட் டைமிங்காக தான் வந்துக்கிட்டு இருக்கோம். சீக்கிரமாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு தான் வந்ததே இந்த பிளேஸுக்கு. பட் லேட்டாக வச்சுக்கோங்க. ஸோ பைக்கில் வரும்போது கேமராவில் பிடிக்க முடியாத 2 பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்க 2 பேர் தாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரைடர் முகி, அண்ட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சுமந்த். ஸோ இவங்க 2 பேர் தான் முன்னாடி போய்கிட்டு இருந்தாங்க. அண்ட் ரைடர் முகியோட ஐகானிக் பைக்கை வந்து எடுத்துகிட்டு வரல, அவரோட தம்பி பைக் எடுத்து வந்திருக்காரு, TVS Apache RR 310. அண்ட் எங்கள் பிளான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் வந்து 8 மாதத்துக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் பேசிகிட்டு இருந்தோம். 8 மாதமாக அப்படியே போய்கிட்டு இருக்கேன், மீட் பண்ண முடியாமல் இப்போ கடைசியாக ஒரு வழியாக மீட் பண்ணியிருக்கோம் நாங்கள் 2 பேரும் இப்போ. அண்ட் இவர் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வீடியோஸ் பண்ணிகிட்டு இருப்பார், ஹிமாலயாவில் பண்ணிகிட்டு இருப்பார். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பைக்கும் கூட அது. செக் பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும் வீடியோஸ் எல்லாம். பட் நீங்கள் எடுத்துகிட்டு வரல, அதுதான் ஒரு இதாக போயிடுச்சு. பட் நாங்கள் சரி டிஃப்ரெண்ட்டான பிளானில் வந்தோம். நாங்கள் சீக்கிரமாக வரதான் நினச்சிட்டு இன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டோம். டைம் அப்படின்ட்டு கொஞ்சம் ஸ்லோ வரலாம் பார்த்தா இப்போ நட்டு வெயில். ஆமாம், நல்லா வெயில் அடிச்சிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். பஸ் அந்த பக்கம் ஸ்பாட் இருக்கு, காரில் நீ போய்ட்டு அங்கே கூட போகலாம். ஆமாம்மா, அப்படி தான் போகலாம் போல. ஓ அதுதான் நம்ம இந்த பக்கம் நீங்கள் போனீங்களே, அப்படி போகலாம், அங்கே கூட போகலாம். அப்படி இருக்கும் போல இருக்கு. அந்த சைடுனா இப்போ ரிவ்யூக்கு நல்லா இருக்கும் பேக். வேணா இங்கே ஒரு இது எடுத்துகிட்டு மறுபடியும் அந்த பக்கம் போகலாம். அப்படி பண்ணலாம். அண்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா சுமந்த் மோட்டோ விளாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ரன் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இவரால் தான் நாங்கள் எல்லாருமே மீட் பண்ணோம். அதாவது சவுத் இந்தியாவுக்கு தானே சவுத் இந்தியா ரைடர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு குரூப் கிரியேட் பண்ணாரு. அதில் வந்து ரொம்ப ரொம்ப டெட்டான ஒரு மெம்பர் அப்படின்னு நான் தான். எந்த ஒரு மெசேஜும் பார்க்க மாட்டேன், எந்த ஒரு மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ண மாட்டேன். ஏன்னா நிறைய பேக் டு பேக் மெசேஜ் வந்துகிட்டே இருக்குன்றதுனால எதுவுமே பார்க்க முடியதில்ல. அதாவது இந்த சைலண்ட் மெம்பர் நான், எந்த ஒரு மெசேஜும் பார்த்ததில்லை இது வரைக்கும். அந்த குரூப்பே சைலண்டாக தான் இருக்கும். யாராவது ஒரு ஆள் ஒரு போட்டாங்கன்னா அப்படியே பற்றிட்டு குரூப் டக்குன்னு. ஆனால் நல்லா கேதர் பண்ணி விட்டாருங்க நிறைய பேர். ஸோ அந்த மாதிரி தான் எங்களுடைய இது. சரி, இப்போது ட்ரோனை பறக்க விட போகிறாரு. ட்ரோன் வியூ வந்து பாருங்கள். நான் இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் ட்ரோன் கடன் வாங்கி, அதாவது ட்ரோன் வியூ கடன் வாங்கி நான் இன்றைக்கி போட போகிறேன். நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு ட்ரோனை இப்போ தான் இவர் சேனலில் முதல்ல ட்ரோன் போகிறாரு. ப்ரோ இந்த பெருமையெல்லாம் யாருக்கு சேரும்? பெருமை வந்து யாருக்கு தரும்? அவருக்கு தான். சொல்லுங்கப்பா, முன்னாடி சவுண்டெல்லாம் வருதா எடுத்தணும். ஆமா, ஆனா நம்ம காலத்துல நம்ம ஒரு வீடியோ கேம் வச்சிருந்தோமே, வெள்ளை கலரு அந்த ஒயர்லாம் வருமே, அந்த கேசட் சொருகி, அதை வச்சு எப்படி வந்து எடுப்போம். ஆமா. அண்ட் ஆப் வேற ஏதோ டவுன்லோட் ஆகுதா? டெஸ்டிங்க்கு வந்து இந்த சைடு. ஆமாமா, இங்கே சும்மா ஹைட் ஏற்றி பாருங்க எவ்வளோ தூரம் போகுதுன்ட்டு. ஆமாங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் ஷாட் வரலாம், வராமலும் போகலாம், அந்த மாதிரி ஒரு இவர் வந்து பார்த்தீங்கன்னா மேவிக் மினி. கமான் ப்ரோ, என்னமோ டச் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி தூக்கி போடுங்க. என்ன ப்ரோ, அப்படி தூக்கி போடனா அப்படியே மேலே போயிடுமா ப்ரோ? புறா பல்ட்டி அடிக்க மாதிரி பல்ட்டி அடிக்குமா அது? ஓ மொட்டத்தனமான ஃப்ளையராக இருக்காரு.
ஷாட்லாம் எப்படி இருந்துச்சு? ட்ரோன் ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா கடை வாங்கி தான் போட்டிருக்கேன் இன்றைக்கி. அந்த பக்கம் லேக்குக்கு அந்த பக்கம் ஒரு வழி இருக்குன்னு சொல்கிறாங்க, போய் பார்ப்போம். லைஃப்பில் வந்து நிறையா அடி உதை அது இதுன்னு சொல்லி வாங்குற மாதிரி இருக்கும் போல இருக்கு எனக்கு. நல்ல ஜோசியருங்க ஒருத்தர், ஜோசியரை பார்த்தேன். அவர் எங்கள் அம்மா போய் பார்த்துருக்காங்க. அவர் சொல்லியிருக்காரு போல இருக்கு எனக்கு டைம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. என்னாச்சு, SJCam உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆங்கிள்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் இல்லையா, திடீர்னு பார்த்தா SJCamக்குள்ளே இருக்கிற பேட்ரி பர்ன் ஆகிடுச்சு. அந்த பேட்ரி அப்படியே பர்ன் ஆகி வெறும் என்ன சொல்ல தெரியலையே, அப்படியே ஒரு பிளாஸ்ட் ஆன மாதிரி இருக்குது. என்னவோ போங்கப்பா, அவங்க சொல்கிறாங்களே அப்படின்றதுக்காக எங்கேயுமே நம்மளும் போகாமல் இருக்க முடியுமா? அவங்க எதுவும் சொன்னாங்களாம், எங்கேயும் ஜாக்கிரதையாக இருங்க, அங்கே போகாதீங்க இங்கே போகாதீங்க ஏதோ சொன்னாங்களாம். அப்படியெல்லாம் இருக்க முடியாதே. பாருங்க, இதுதான் லேக் வியூ. பாஸ் என்ன இப்படி இருக்கு? தப்பான வழியில் போகிறீங்கன்னா அவன் கார் வரான்னா. ஆமாம், நல்ல வழி இருக்கு, பெரிய வழி போயிட்டே இருக்காங்க, கண்டிப்பாக ஃபுல்லாக போகாது. சரி, அட்வென்ச்சரஸ் ஒரு டைம் என்ஜாய் பண்ணிட்டு வந்துடலாம் வாங்க. ஆமாம், அங்கே ரோடு போகுது. ஆமாம், சரி ஒரு அட்வென்ச்சரஸ் பார்த்துடலாம் போங்க. வரலையா நீங்கள்? சரி, சப்போஸ் நாங்கள் திரும்பி வரலன்னா நீங்கள் வந்துடுங்க. ஸோ இந்த ரூட்டே வந்து கொஞ்சம் நடந்து போகிற ரூட்டு மாதிரி தான் இருக்குது. ஐயோ, பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப இதாகிட போகுது, பிரச்சனையாகிடும் அப்புறம். ஓகே, போகிறாங்களா? வழி இருக்கான்னு தெரிலைங்க. ஜஸ்ட் லைஃபே வந்து ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு பயணம் தான். அதில் அப்படியே இப்படி போக வேண்டியது தான். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இன்றைக்கி. அவர் நின்ட்டார் வரலன்ட்டு. அதே தான். ஆமாம் ஆமாம், பாரியா 2 டிக்கையும் ஓப்பன் பண்ணி அதில் வந்து பர்தா போட்டு பிக்னிக் மாதிரி. ப்ரோ அல்வான்னு நினைச்சேன் ப்ரோ. சரி ஓகேங்க, இது வந்து எதுக்கு அப்படின்னா, இவருக்கு இப்போ குழந்தை பிறந்திருக்கு, பேர் தியான்னு வச்சிருக்காங்க. சூப்பரான பேர். ஃபோன்லேயே கங்க்ராட் சொல்லிட்டேன், பட் இருந்தாலும் கேமரா எங்கள் சப்ஸ்கிரைபர் யாராவது பார்க்குறாங்களோ அவங்க எல்லா சார்பாகவும் நான் உங்களுக்கு மறுபடியும் விஷ் பண்ணிக்கிறேன். கங்க்ராட்ஸ் ப்ரோ. ஆனால் லட்டுன்னு சொல்லிட்டு அல்வா கொடுத்துட்டாரு. லட்டு தான் பாஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பக்கம் நாங்கள் போயிட்டு பேக் சைடு வந்து ஒரு வழி இருந்துச்சு, அந்த பக்கம் வந்துட்டோம். அண்ட் ஒரு சின்ன குட்டி ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்த மாதிரி ஒரு ரைடு தான். பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்கிறத விட இவங்களை மீட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ரைடு தான். ஜஸ்ட்டு மீட் பண்ணியாச்சு. ஒரு ஏரியில் நல்லா ஒரு என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அது என்னது, நிலா காயுது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கூலான ஒரு வெதரில் சன்லைட்டே இல்லாத ஒரு இடத்துல நாங்கள் போய் நின்று கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். ஆமாம், அடுத்த டைம் வந்தால் நாங்கள் குக் பண்ணலான்னு பிளான் இருக்கோம். ஆல்ரெடி 2 பேர் காரை வச்சு குக் பண்ணிட்டாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா மறுபடியும் காரை 2 பக்கம் வச்சுட்டு இந்த பக்கம் படுதா போட்டாங்க. டைரக்ஷன் மாற்றிட்டாங்க. ஆமாம், டைரக்ஷன் மாற்றிட்டாங்க. நல்லா இருக்கு. ஆனால் என்ன கொஞ்சம் ஏர்லி மார்னிங் வரணும், இல்லைனா வந்து ஏர்லி ஈவினிங் வரணும், அப்படி தான் நல்லாயிருக்கும். ஓகேங்க, நம்ம வந்து நெக்ஸ்ட் ரைடில் பார்க்கலாம். அண்ட் அகைன் சொல்கிறேன், ரைடர் முகி. அண்ட் தென் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சுமந்த் மோட்டோ விளாக். அண்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா செல்வம். ஸோ இவங்க 2 பேர் சேனலோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், போய் பாருங்கள், செக் பண்ணுங்கள் இவங்க வீடியோஸு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய். கை எப்படி என்னங்க நீங்க கும்பிச்சிட்டீங்க? அதான் பண்ணாரு, எனக்கு தெரியும். கையில் வந்து நிற்குமா?
உங்களுக்கு ஏசி வேணுமா? காற்று நல்லா வருது. என்ன போச்சு. பிடிங்க பிடிங்க பிடிங்க. ஏய் லைட் எது இருக்குப்பா? ஆமா ஆமா பிடிங்க பிடிங்க சார்ஜ் காலி. பிடிங்க பிடிங்க கரெக்டா பிடிங்க. வேற லெவல். ப்ளூபர்ஸா ப்ளூபர்ஸ் நீங்க. இல்லை இவர் என்னடா நான் ரிவேஸ் எடுக்கிறேன்றாரு. நீங்கள் நில்லுங்க காற்று தரேன் ஏசி காற்று தரேன்றாரு. ஏப்பா அந்த ட்ரோனுக்கு உண்டான மரியாதையே போயிடுச்சு.